நம்ம இன்று நிறையவே பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த கல்டிஷ் பிஹேவியர், இந்த பெர்சனாலிட்டி கல்ட் என்பது இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல அதிகமாவே உருவாயிருக்கு என்று சொல்லலாம். தனிநபர் வழிபாடு முக்கியமாக. இது நம்ம வந்து 20வது சூரா தாஹால 85லேருந்து 97வது வசனம் பார்க்கலாம். சாமிரியுடைய கதை. மூசா அலைஹிஸ்ஸலாம், சாமிரி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தௌராத்தை பெறுவதற்காக சீனா மலைக்கு போனாங்க. இப்ப சாமிரி என்ன செஞ்சான்னா, பனி இஸ்ராயலுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஃபித்னாவை ஏற்படுத்தினான். அவன் வந்து காளை கன்றை உருவாக்கி என்ன சொன்னான், "இதுதான் உங்களுடைய இறைவன்." மூசா இதை மறந்து விட்டார் என்று சொன்னான். மக்களின் உணர்ச்சிகளை, அவங்களுடைய எதிர்பார்ப்பு, ஆவலை, அடையாள ஆசையை பயன்படுத்தி வழி தவற செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொண்டபோது அவங்கள, "சாமிரி எனக்கு ஒரு விசேஷமான அறிவு இருக்கு" என்று ஒரு காரணத்தை சொன்னான். மேலும் வந்து சாமிரி வந்து தன்னை ஒரு ஸ்பெஷலான பெர்சனாக காட்டிக் கொண்டான். இதுதான் தனிநபர் வழிபாடு. இன்றைக்கு கூட இதை பார்க்கலாம். பல சூஃபி ஷேக்மார்களிடம் இதை நம்ம பார்க்கலாம். சின்னங்களை வைத்து வழிபாடு செய்வது. அதாவது காளை கன்று வெறும் ஒரு உலோகம் மற்றும் அல்ல. அதுதான் அடையாளம். அதுதான் ஒன்றிணைவு. போலியான ஆன்மீகம் ஆகியவற்றுடைய சின்னமாக அது இருந்தது. மக்களை வந்து உணர்ச்சியால வழி தவற செய்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த வரலாற்று நிகழ்விலேருந்து. உண்மையான வகியை விட்டுவிட்டு, அவனது மாய கதைகளால், பேச்சால் என்ன செஞ்சாங்க? மக்கள் ஈர்க்கப்பட்டாங்க. உண்மையான தலைமைக்கு எதிராக நபி நபியை விட்டுவிட்டு மக்களை தன் பக்கம் ஈர்த்தான் அவன். இன்றைய முஸ்லிம் உலகில் நெறைய சாமிரிகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு காளை கன்று இல்ல. ஆனா நெறைய நவீன சாமிரிகள் உள்ளார்கள். முதலாவது சொல்லணும்னா, அரசியல் தலைவர்களுடைய வழிபாடு பார்க்கலாம். பல முஸ்லிம் நாடுகள்ல தலைவர்களை சின்னமாக புனிதப்படுத்துறாங்க. புகைப்படங்கள், கோஷங்கள், கொடிகள் இவை அனைத்தும் வந்து இந்த கன்றுக்குட்டி வழிபாடு போல தான். காளை கன்று வழிபாடு போல. உண்மையான இஸ்லாமிய வழிகாட்டிலிருந்து மக்களை விலக்குறாங்க இவங்க. 2வது வந்து சில மத தலைவர்களுடைய கல்டிஷ் பிஹேவியர் நம்ம பார்க்கலாம். சில சூஃபி ஷேக்மார்கள், பீர்கள் தங்களை ஒரு விசேஷமானவர்கள் என்று காட்டிக் கொள்றாங்க. அவங்களுடைய கல்லறைகள், புகைப்படங்கள், ஆ இந்த மாடர்ன் இந்த கன்றுக்குட்டி போல தான் மையப்படுத்துறாங்க. மேலும் பிரபல பேச்சாளர்களுடைய கல்டிஷ் பிஹேவியர நம்ம பார்க்கலாம். தங்களுடைய பேச்சின் கவர்ச்சியால் மக்களை ஈர்க்கிறாங்க. அவர்கள் கூறுவதை வந்து குரான், சுன்னாவோடு ஒப்பிடாமல் மக்கள் வந்து என்ன செய்றாங்க? குருட்டாக அப்படியே அவங்கள நம்பி பின்பற்றுறாங்க. இன்றைய நவீன காலை கன்றாக இருக்கக்கூடிய 4வது விஷயம் தேசியவாதம். கொடிகள், எல்லைகள், இனம் ஆகியவை வந்து காளை கன்றுடைய சின்னம் போல ஆனது. பலர் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் நாட்டின் சின்னத்திற்காக என்ன செய்றாங்க? உயிர் கொடுக்குறாங்க. பனி இஸ்ராயல்கள் எப்படி ஏமாந்தாங்களோ, அதேபோல இன்றைய முஸ்லிம்களும் கவர்ச்சியான நபர்களுக்கும், சின்னங்களுக்கும், ஸ்லோகன்களுக்கும் அடிமையாகக்கூடிய அபாயத்துல இருக்கிறாங்க. மார்க்க கல்வி இல்லாதனாலும், பலவீனமான ஈமானினாலும், கல்வியை விட உணர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுப்பதாலும் நம்ம இத பார்க்கலாம். அல்லாஹ் மற்றும் நபியுடைய கட்டளையை தாண்டி எந்த நபருக்கும், எந்த சின்னத்துக்கும் குருட்டான விசுவாசம் காட்டுவது, அதுதான் இந்த காளை கன்றோட வழிபாடுன்னு கூட நம்ம சொல்லலாங்க. இன்னைக்கு சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலும் இந்த விஷயம் இருக்குங்க. இந்த கல்ட் மென்டாலிட்டி இருக்கத்தான் செய்யுது. சில அஹ்லுசுன்னா மத்தியிலும் கல்வி அறிவு குறைவாக உள்ளவர்கள், மேலும் சிலர் ஆதாயத்துக்காக இது போல கல்ட் மென்டாலிட்டில செயல்படுறத நம்ம பார்க்கலாங்க. அது தனி நபர் வழிபாடு, ஷேக் வழிபாடு என்று சொல்லலாம். சில அஹ்லுசுன்னா வட்டாரங்கள்ல குறிப்பிட்ட ஷேக் வந்து அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்படுபவராக இருக்கலாம். இல்ல பிரபலமானவராக இருக்கலாம். அவர்கள் கருத்துகள் மட்டும் இஸ்லாம் என்று காட்டப்படுது இல்லைங்களா? குரான் சுன்னா சொல்லிச்சான்னு சொல்லி மக்கள் கேட்கறதில்ல. அந்த ஷேக் சொன்னாரா என்பதே அளவுகோலாகி விடுகிறது. இது உண்மையான இல்ம் கிடையாது. தனிநபர் மையமான ஒரு குருட்டு பின்தொடருதல் என்றே சொல்லலாம். கல்டிஷ் பிஹேவியர் என்றே சொல்லலாம். இந்த மென்டாலிட்டி ஒரு கல்டிஷ் மென்டாலிட்டி. அடுத்து ஜமாத், ஹிஸ்பு போன்ற ஒரு கல்டிஷ் மென்டாலிட்டி. நாங்க தான் உண்மையான சத்தியவாதிகள் என்று சொல்லி, தங்களின் குழுவை மட்டும் ஹக்கில் இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்வார்கள். மற்ற சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களே அதே அதீத விமர்சனத்தோடு என்ன செய்வாங்க? அவர்களை புறக்கணிப்பார்கள். இது எப்படி என்றால் சாமிரியுடைய கைவரிசை போல. மக்களை பிரித்து தன்னுடைய பக்கம் கொண்டு வர்றது. அடுத்து அரசியல் ஆதரவு. மன்ஹஜு சலஃப் என்பது குரான், சுன்னா, சஹாபாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் தூய்மையான ஒரு அடிப்படையிலிருந்து வந்தது. ஆனா இன்று சில இடங்கள்ல அது தனி நபர் வழிபாடாக, தனி ஷேக் வழிபாடாக மாறிவிட்டது. ஒரு குழு வழிபாடு போலவும், அரசியல் வழிபாடு போலவும் இது உருவாகிவிட்டது. உண்மையான அஹ்லுசுன்னா தாவா என்பது இல்ம் அடிப்படையில, தக்வா அடிப்படையில, உண்மைக்கு நேரடியாக பின்பற்றுதல் இந்த விஷயங்கள தான் இருக்கும். ஆனால் போலியான அஹ்லுசுன்னா அவர்கள் வந்து சின்னங்கள், பெயர்கள், மனிதரை குருட்டாக பின்பற்றுதல் இது போன்ற விஷயங்கள்ல இருப்பாங்க.
ஸோ அசத்தியத்தை பேசுறவங்க மத்தியிலும் இந்த கல்டிஷ் மென்டாலிட்டி இருக்கு. சத்தியத்தை பேசக்கூடிய சிலர் மத்தியிலும் இது இன்று பரவி வருகிறது, குறிப்பாக தாவா உலகத்துல. ஸோ இஸ்லாம் என்பது குரான் சுன்னா மட்டும்தாங்க. பெர்சனாலிட்டிஸோ, இல்ல பார்ட்டிஸோ, இல்ல ஆட்சியாளர்களோ இது அல்ல.